ஹலோ! வாங்க வந்து சூப்பரா ஒரு ஹேர் வாஷ் பண்ணலாமா? இந்த லாங் வீடியோ எதுக்காகன்னா, ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அந்த அளவுக்கு ஹேர் வாஷ் குடுத்துட்ருக்கோம். அது எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்கிறேன். பாருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஈவினிங் டைமில இந்த மாரி வந்து அழகா வாட்டரிங் பண்ணிவிட்டு, இவன வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அது என்னவோ தெரியாது. வீட்ல அவ்ளோ வேலை இருந்தாலும், நம்மளுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது இந்த செடிங்க தாங்க. அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்குது எனக்கு. பட் ஆனால் இந்த வேலைய பார்க்கும்போது அது என்னவோ தெரியாது. அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடும். அது எங்கேருந்து போகுதுன்னே தெரியாது. இவர் வந்து ஆடிப்பட்டத்துக்கு போட்ட ஒரே ஒரு வெண்டைக்கா. இவங்களெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, என் கூடவே சேர்ந்து எப்படியாவது இந்த வாட்டரிங் பண்ணத பார்த்துட்டு சில பேர் வருவாங்க. அதில இவங்கலாம் வந்து என்னோட காசிப் பார்ட்னர்ஸ். இவங்க தாங்க இவங்களோட உலகத்தில தான் நான் இருக்கிறேன். இவங்க கூட தான் வந்து மார்னிங், ஈவினிங் இந்த மாதிரி ஏன்னா வந்து பசங்க போயிருவாங்க. ஹஸ்பண்டும் போயிருவாங்க. ஸோ அந்த மாரி டயத்துல இவங்க எல்லாம் இந்த சவுண்டு வர்றது, போறது இவங்கள எல்லாம் தான் பார்த்து, பார்த்து இவங்க கூட பேசிக்கிட்டு அப்படி இருப்பேன். இவங்களுக்கு ஃபுட்டு வச்சு எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்க. அவ்வளோ அழகா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த செடியெல்லாம் வந்து துளுத்து துளுத்து மேலே பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம நந்தவனம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து கீரைங்க போட்டதெல்லாம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க. எனக்கு எப்போவே வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து கீரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்போயே குக் பண்ணி சாப்பிட்றணும். அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எவ்வளோ கீரை நம்ம வந்து பிடுங்குறோமோ அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அப்படியே வந்து குக்கிங் பண்ணுறது தான். பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா, இன்னொருத்தர் அவ்வளோ ஒரு சவுண்டு, இவ்வளோ சவுண்டு விடுவார். நான் கூட மழை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து போய் பார்ப்போம். ஆனால் ஒரு மழை வராது. இவர் இங்கேருந்து கத்த வேண்டியதான், அவங்க அங்கேருந்து சவுண்டு விட வேண்டியதான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து வெண்டைக்காய் சைடில் எல்லாமே வந்து போட்டு விட்ருக்கோம். வெண்டைக்காய் நிறைய போட்டு விட்ருக்கோங்க. இது வந்து நாட்டு வெண்டைக்காய். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக வரல. சின்ன சின்னதாக தான் வந்துட்டுருக்குறான். என்னன்னு தெரியல. இவனுக்கு வந்து சன்லைட் அந்த அளவுக்கு படலையா என்னன்னு தெரியல. ரொம்ப குட்டி குட்டியாகவே வந்துட்டுருக்கான். பார்க்குற மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் வந்து முத்தி போயிடுறான். ஸோ வெண்டைக்காய், கொஞ்சம் கீரை இந்த பார்ட்டில் கிடச்சிச்சு. அதே ஆப்போசிட்டில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த இடத்துல தான் வந்து அதாவது சில பேருக்கு வந்து புரியலை. வீட்டில் வந்து என்னன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குங்க. லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும் ப்ளேஸு. ரைட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் ப்ளேஸில் தான் வந்து நம்ம கோவா ட்ரீ, பனானா ட்ரீ, மருதாணி இதெல்லாம் வச்சுருக்கோம் அந்த போர்ஷனில். இங்கிட்டு வந்து பூவாக வச்சுருக்கோம். ஸோ வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. வெளியில் வந்துட்டாவே லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வந்து கார்டன் இருக்குது. அது கொஞ்சம் நம்ம வந்து லாஸ்ட் சைட்னால கொஞ்சம் ப்ளேஸ் ரோட்டில் இருக்கிறதுனால க்ரோ பேக் வச்சுட்ருக்கோம். ஸோ அதனால வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஒரு 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 சிஸ்டர் கேட்டாங்க, உங்களோட ஓவர்வியூவே தெரியல, கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான். அப்புறம் வந்து சில பேர் என்னென்னா கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன மேடம் உங்களோட லாங்குவேஜ் வந்து தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து வீட்டில் பேசுகிற லாங்குவேஜ் தான் இப்படி தான் தமிழ், இங்கிலீஷ். எதனால் அப்படின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஸ்டூடெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. என்னென்னா பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம வந்து எவ்வளோ தான் மார்க் எடுத்தாலும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வேணவே வேணும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சே ஆகணும். நம்ம அவ்வளோ பைசா பே பண்ணுவோம். பட் ஆனால் இங்கிலீஷுன்றது சில பேர் சொல்லுவாங்க லாங்குவேஜ் தான், அது வந்து நாலேஜ் கிடையாது அப்படின்னு. அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக் கொடுக்கணும். தமிழ் ஈஸியாக கற்றுக்குருவாங்க. பட் இங்கிலீஷ் வந்து என்னை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழ், இங்கிலீஷ் நாங்கள் வீட்டில் எந்த மாதிரி பேசுவோமோ அந்த லாங்குவேஜில் தான் நான் வந்து அப்படியே சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தோம்னா சீக்கிரம் கன்வே ஆகிடும் அப்படின்றதுக்காக தான். இது சில பேர் என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. என்னென்னு நான் வீட்டில் பேசுவோங்களோ அப்படி தான் வந்து அந்த இதில் தான் அவங்களுக்கு வந்து அப்படியே வந்துடுது. ஸோ அதனால் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. நான் என்ன சொல்ல வர கண்டென்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லேருந்து கார்டனுக்கான லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிற முடிஞ்சு நீங்களும் வந்து ஒரு கார்டன் வச்சு ஒரு பெரிய இதுவாக இது பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த க்ரோ பேக்லாம் இருக்குது இல்லையா, கீரை எல்லாமே ரவுண்டட் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஈவினிங் டயத்தில் அந்த ஃப்ரெஷ்னஸை பார்க்கவே உண்மையிலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மண் வந்து என்னென்னா எங்கள் மண் வந்து செம்மண். பட் ஆனால் வந்து சீக்கிரமே இறுகிடுது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்பப்போ வந்து நீங்கள் நல்லா வந்து
நான் வந்து என்னென்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ. இல்லைன்னா வந்து பயங்கரமாக இறுகி போயிடும். ஸோ இந்த 4 க்ரோ பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் வச்சுருக்கோம். இந்த கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் கையில் ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வழியாகிடுவேன். எனக்கு ஹேண்டே பயங்கரமாக பெயின் ஆகிடும். ஒரு குப்பை தொட்டியில் இவ்வளோ கீரையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வேஸ்ட்டான குப்பை தொட்டி சொன்னேன் இல்லையா, அந்த குப்பை தொட்டியில் வந்து நம்ம வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சோம். ஆக்சுவலாக வந்து யாரோ ஒருத்தவங்க எனக்கு குட்டியோட ஸ்டெம்மு கொடுத்தாங்க. அது எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியலை. அந்த ஸ்டெம்மில் வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ பேர் அப்படியே எங்கே பார்த்தாலும் இவன் வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கான். அந்தளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் வந்து ரொம்ப என்னோடய கார்டனில் ஆக்குப்பை பண்ணியிருக்கான். ஏன்னா நல்லாவும் வந்துட்டுருக்கான். இவனை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும். இதிலே வந்து பூவும் வருவான். அந்த பூவும் வந்து கீழே ஸ்ப்ளிட் ஆகி கீழே விழுந்துட்டானா அவனும் ஸ்ப்ரெட் ஆகி கீரையாக வந்து இது பண்ணுவான். பட் ஆனால் நான் அந்த மாதிரி விட்டதில்லை. ஏன்னா நம்ம வந்து பிடுங்கி அப்படியே சின்ன ஸ்டெம் வந்தோம்னா அதுவே வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன், கீரையாக வந்து இது இங்கே பாருங்கள் அப்படி வச்சது தான் இந்த இடத்துல எப்படி இருக்கிறான் பாருங்கள். அப்படி இருக்கிறான். இந்த இடத்துல என்னென்ன வச்சுருக்குறேன் தெரியுங்களா, குட்டியோன்னு பிளேஸில் தான் இந்த இடத்துல வந்து புதினா ஒரு தடவை வச்சுவிட்டு அதுவும் வந்துட்டுருக்குறான். ஸோ அந்த மாதிரி தான் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இந்த கீரையெல்லாம் ஒரு டைமில் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருப்பான். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு டைம் நீங்கள் வந்து புதினா மாதிரி தான் அந்த கீரையை வந்து நட்டு வச்சுட்டிங்கனாவே அவன் வாடும் போயிட்டே இருப்பான். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து கார்டனில் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆகிட போகுது, நம்மளுக்கு கொஞ்சோண்டு பிளேஸ் இருந்தால் போதும். அந்த பிளேஸில் வந்து நட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே போயிட்டுருப்பாங்க. க்ரோ பேக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸஸ், வேஸ்ட்டான திங்ஸ் எந்த திங்ஸ் கிடைக்குதோ அதில் சின்னதாக ஒரு எடுத்து நட்டு வச்சிங்கன்னா கொஞ்சமாக சன்லைட் பட்டுச்சுனாவே போதுங்க, சூப்பராக வளருவான். எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அந்த ஸ்டெம்மு கிடச்சிச்சின்னா விடவே விடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம், நல்லாயிருக்கும் இந்த கீரை. இது வெள்ளை பொன்னாங்கண்ணி அந்த கீரைலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை, இதுவே இவர் தான் கீழேருந்து பார்க்கிங்க்கு போயிட்டுருக்கிறாரு. அதாவது பிட்டர் கார்டு. இவரும் கண்ட்ரோலே இல்லைங்க ஹார்வெஸ்டிங்கில். எனக்கு அவ்வளோ பாருங்கள், இவர் ஹைட் ஆகிட்டு இருந்திருக்காரு. ஒரே ஒரு பாவக்காய் தான், இவன் ஒருத்தனே போதும் 4 பேர்த்துக்கு. அழகாக ஃப்ரை பண்ணி ஆயிலில் சாப்பிட்டோம்னா ஒரு நாள் குக்கிங் வந்து ஒரு நாள் பொரியலுக்கு சரியாக போயிடும். அந்த மாதிரி இருந்தான் பாருங்கள். நல்லா முதல்ல இது க்ரொக்கடைல் மாதிரி இருக்கான். ஸோ அவன் தான் கீழேருந்து மேலே வர்றான் பாருங்கள். இதில் பாதி வந்து கருகிட்டான், பாதி இலைங்க கருகிட்டானுங்க, என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கீழேருந்து படர்ந்து அவ்வளோ அழகாக வந்து க்ரீனிஷாக மாறிட்டு வந்துட்டுருக்குறான். நான் கூட என்னடா இப்படி கருகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு பார்ட்டில் மட்டும் அப்படியே கண்டினியூஸாக பாருங்களேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்குங்க அவ்வளோ காய். அப்படியே இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். இவனை சுற்றி ஒரு டைம் ஒரே ஒரு செடி தான், பாவச்செடி தான், ஒரு கீழேருந்து வந்துட்டுருக்குறான் மேலே. அவ்வளோ காய். இவனை எல்லாமே பார்க்கும்போது நல்லா க்ரொக்கடைல் மாதிரி இருக்கிறான் பாருங்களேன், அந்த மாதிரி தான் இருக்கிறான். இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டிங் பிளேட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நல்லா இருக்குது இந்த பிளேட்டு. முறன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டில், உங்கள் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, சொலவுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் ஃப்ரெண்டோடது. வாங்கிட்டு வந்து கொண்டு போய் கொடுக்கணும். நல்லா இருந்துச்சு பார்க்குறது. சரி இதுலேயே ஹார்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க கார்டனில் வந்து வந்தாச்சு. உள்ளார வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய் வந்துட்டு இருந்தாங்க. இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப சாதாரணமாக தாங்க, ஒரு நாள் அப்படியே ரொம்ப இதாக சொல்லுவாங்க, மெதுவாக காய்க்கிறான். ஒரு நாள் 2 நாள் விட்டு அப்புறமா அவன் பூ பிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது, அப்புறம் காய் வைக்கிறது ரொம்ப நாள் ஆகுது. அது என்ன விதமான வெண்டைக்காய்னே தெரியல. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறான். ஸோ அந்த வெண்டைக்காய் வந்து ஒரு வெண்டைக்காய் இருந்தான். அப்புறம் வந்து கொத்தவரங்காய் இருந்தான். கொத்தவரங்காய்லாம் இப்போ தான் வந்து பிஞ்சு பிடிச்சி வந்துட்டுருக்குறானுங்க. ஸோ வந்து மேலே டெரஸில் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் நல்ல நிறைய கொத்தவரங்காய் வந்துட்டான். 2-3 செடியில் கொத்தவரங்காய் சூப்பராக வந்துட்டான். இவனுங்க வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குறானுங்க. எல்லாமே ஷார்ட் கொத்தவரங்காய். ஆனால் வந்து இது வந்து விதை டக்குன்னு போட்டோன்னே டக்குன்னு சூப்பராக வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து பேக் சைடில் ஒரே ஒரு செடி வச்சுருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, இவன் ஆக்சுவலாக சாக நிலைமைக்கு இருந்தான். ஆனால் எப்படி வந்துட்டான் பாருங்கள், கிளையாக. ஒரு சில பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குறானுங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா கிளை பிடிச்சி காய் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தாங்க. அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.
ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவ்வளோ ஒரு அந்த பச்சை பசேல்னு அந்த காய்ங்களுக்கும், அந்த ஹார்வெஸ்டிங் பிளேட்டுக்கும், ஈவினிங் சினாரியோஸுக்கும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாரி விஷயம்லாம் வந்து ஒரு சில காயெல்லாம் வந்து நம்ம வீட்ல வளர்த்தோம்னா, அதோட ஹார்வெஸ்ட்ட வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு, "ஐயோ! போதும்டா நீனு" அப்படின்ற சொல்ற அளவுக்கு அவன் வந்து காய் தருவான். ஸோ அதனால இந்த மாரி வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த கீரை, பாவக்காலாம் ஒரே ஒரு கொடி இருந்தா போதும். ஆனா என் வீட்ல இருந்து 2, 3 கொடி இதே மாரி வந்துட்டுருக்குது. இந்த பாவக்காய்ல நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஸோ அவங்கலாம் வந்துருக்காங்க. எல்லாத்தையும் ஃபைனலா வந்து எடுத்துட்டு நம்ம டைனிங்க்கு வந்தாச்சுங்க. செம சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டிங். கொஞ்சம் தான் இருக்கும். பட் ஆனா நல்ல ஃப்ரெஷ்ஷா, நல்லா ஒரு ஆர்கானிக்கா கெடைச்சிச்சு. கீரை வந்து அப்படியே இப்போ மார்னிங் வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் குக்கிங்க்கு கொண்டு போகிறது தான். ஃப்ரிட்ஜில் எதுவுமே நம்ம வைக்க மாட்டோம். ஸோ நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிடும்போது அது. ஸோ பொன்னாங்கண்ணி கீரை மட்டும் இல்லை இதில். பொன்னாங்கண்ணி கீரை, தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை, ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்குது. அப்புறம் பாவக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்